மதுவுக்கு எதிரான தங்கள் போராட்டத்தால் அரசியல் களத்தில் எந்த பாதிப்பு வந்தாலும் எதிர்கொள்ள தயார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர் தற்போது திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என நம்புவதாக கூறியுள்ளார். அவர் பேசியவற்றை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். திருமாவளவனை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இது பெருசாக. நாம ரொம்ப யதார்த்தமா சொன்னோம். என்ன சொன்னோம்னா, தேர்தல் அரசியல் வேற, மது ஒழிப்புக்காக நாம் எடுக்கிற அறைகூவல் வேறு. எலெக்ஷன் நேரத்தில் தான் எலெக்ஷன் பத்தி முடிவு செய்வோம். இப்ப நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறோம். நான் அப்படி இருக்கிறேன். திமுக கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணி தொடருகிறது என்றும் நாங்கள் நம்புகிறோம், தொடரும் என்றும் நம்புகிறோம். அது வேறு. ஆனால் 100 விழுக்காடு இந்த கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிற தாய்மார்களின் கோரிக்கையை திசை திருப்ப வேண்டாம். இந்த திருமாவளவன் குரலாக மட்டுமில்லாமல், விடுதலை சிறுத்தைகளின் குரலாக மட்டுமில்லாமல், ஏன் தேசிய மதுவிலக்கு கொள்கையை திமுக வலியுறுத்தக்கூடாது, அதிமுக வலியுறுத்தக்கூடாது, காங்கிரஸ், பாஜக போன்ற தேசிய கட்சிகள் ஏன் இதை ஒரு தேசிய கொள்கையாக வலியுறுத்தக்கூடாது? இதுதான் விடுதலை சிறுத்தைகள் எழுப்புகிற கேள்வி. இதை போய் தேர்தல் அரசியலோடு முடிச்சு போட்டு தயவு செய்து இந்த தூய்மையான நோக்கத்தை களங்கப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்படி பேசுறதுனால திமுக உங்களை தப்பா நினைக்காதா? இந்த ஊடகங்கள்லாம் இப்படி திரித்து எழுதுவதால் இந்த உறவு பாதிக்கப்பட்டு விடாதா? கூட்டணி முறிந்து விடாதா? உங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை. வேண்டுமென்றே சிலர் இதை கூர்மைப்படுத்தி உடைத்து விட மாட்டார்களா? நான் எந்த கணக்கும் பண்ண விரும்பவில்லை. மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை. இந்த கோரிக்கையால் அரசியல் களத்தில் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை எதிர்கொள்ள விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம். எனக்கு எந்த கிரிமினல் இன்டென்ஷனும் கிடையாது, எந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷனும் கிடையாது. இப்படி பேசுறதுனால தேர்தல் அரசியல்ல, கூட்டணி உறவுகள்ல பிரச்சனைகள் வரலாம், ஏதாவது பாதிப்புகள் வரலாம், பின்னடைவு வரலாம். ஆனா ஆய்வு போட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை வெளியிடக்கூடிய ஒரு இயக்கம், சமூக இயக்கம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று திமுக கேட்டுட்டு, அப்புறம் திமுக காரங்க மிரட்டினதுனால பயந்துட்டு திடீர்னு எழுதிட்டாரு. என்னன்னா கதையை விடுறாங்க. அவங்க மனசுல தோணுதெல்லாம் எழுதுறாங்க, ஒண்ணுமே கிடையாது. அவன் போட்ட தம்பி இந்த டெக்ஸ்ட் சரியா இல்லை, நான் திட்டுவேன்னு சொல்லிட்டு எடுத்தான். அதுக்குள்ளே மீடியாவோட பயங்கரமா ஃபயர் ஆனவனே அவன் பயந்து போயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல, பேக் அடிச்சுட்டாரு. நம்மளை பயன்படுத்துற அளவுக்கு யாரு இருக்காங்க தெரியல. நான் ஏன் பயப்படணும்? தரையில படுனாலும் படுப்போம், கட்டில படுனாலும் படுப்போம், கஞ்சி குடினாலும் குடிப்போம், சோறு சாப்பிடுனாலும் சாப்பிடுவோம். எதுக்கு தயாராங்கிற நிலையில நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கோம்.